வந்து நார்மல் டைட், இப்படி டைட் வரும்போது நிறுத்திக்குங்க, ஃபுல் டைட் வைக்க வேண்டாம். இது என்ன குட்டியை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து 1.25ங்க. ஓகேங்க. அந்த வயசானவங்களுக்குலாம் இது டில்டிங் மாடலு. ஓகே. இந்த லாக் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே கமுத்தி கொட்டிக்கலாம். ஓகேங்க. 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா. இதுல அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் துருவுறது இது கூட ஜாயிண்டா வந்துடும். தேங்காய் துருவி விட்டு சட்னி ஆட்டிக்கலாம் அப்படியே. ஓகே. மாவு ஆட்டிக்கலாங்களா இதுல? மாவு ஆட்டிக்கலாம். டேபிள் டாப் டில்டிங்காகவும் மாத்திக்கலாம். ஓகே. இந்த லிவர் இருக்குன்னா இந்த லிவரை இழுத்துட்டு ஒரு கையில கமுத்தணும்னா கம்ப்ளீட்டா வடிஞ்சிரும். இந்த லிவர் இருக்குல்ல அது மேல தூக்கிட்டு அப்படியே கமுத்தணும்னா கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகே. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கு சார். அண்ணா நம்மளோட ஷாப் நேம், லொகேஷனுங்கண்ணா? சார் இப்படி பூ மார்க்கெட் இருந்து வந்தோம்னா, டவுனுக்குள்ள இருந்து வந்தோம்னா கங்கா ஹாஸ்பிட்டலு, சாய்பாபா கோயில், லட்சுமி வெட் கிரைண்டர். இந்த பக்கம் தொழிலூர் இருந்து வந்தோம்னா புது பஸ் ஸ்டாண்டு, லட்சுமி கிரைண்டர். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வரும். இந்த பாலம் கட்டிட்டு இருக்காங்க சார். அந்த பாலம் போஸ்ட் வந்து 13வது போஸ்ட்டுக்கு நேராக ஆப்போசிட்டு லட்சுமி, ஒரிஜினல் லட்சுமி வெட் கிரைண்டர் இருக்கு சார். மறக்காம வந்து வாங்கிக்கிங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஒன்லி வெட் கிரைண்டர், ஒன்லி வெட் கிரைண்டர். 1 லிட்டர்ல இருந்து 100 லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. என்னென்ன டைப்ஸ்ல கிரைண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆர்டினரி டைப்ல இருக்குன்னா, டில்டிங் டைப்ல இருக்கு, டேபிள் டாப் டைப் இருக்கு, கமர்ஷியல், இன்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கு சார். ஹோட்டலுக்குள்ள ஐட்டம் கூட எல்லாமே இருக்கு. பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓகே. நம்ம டீடைலா பாத்துடலாங்களா? எல்லாமே பாத்துடலாம். நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்கண்ணா, பெஸ்ட் 1 லிட்டர்ல மிக்ஸி டைப், ஸ்மால் சைஸ். இது இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக எடுத்துட்டு போறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஓகேங்க. ஆமா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா போடுறவங்களுக்கு ஓகே. ஒரு ஆள் போட்டுக்கலாம். ஆமா, 1/2 கிலோ போட்டுக்கலாம் அரிசி. ஓகேங்க. இதுல அப்படியே தேங்காய் துருவுறது இதுலயே வந்துடும். இது 3ங்களா இல்ல தேங்காய் துருவி? தேங்காய் துருவி பாருங்க, தேங்காய் துருவி மட்டும் வருது இல்ல. தேங்காய் துருவி விட்டு சட்னி ஆட்டிக்கலாம் அப்படியே. ஓகே. மாவு ஆட்டிக்கலாங்களா இதுல? மாவு ஆட்டிக்கலாம். 1/2 கிலோ போட்டு ஆட்டிக்கலாம். ஓகேங்க. இது ஒரு சின்ன ஃபேமிலிக்குங்களா? 2 பேர் இருக்கவங்களுக்கு சரியா இருக்கும். ஆமா. ஓகே. இது எவ்வளவு வருதுங்கண்ணா? இது வந்து 5600 ரூபா வருதுண்ணா. ஓகேங்க. இதுலயே வந்து 110 வோல்ட்டும் போடுறோம், ஃபாரினுக்கு எடுத்துட்டு போற மாதிரியும். அது வந்து 2000 எக்ஸ்ட்ரா வரும். அடுத்த மாடலுங்கண்ணா? இது 1 லிட்டர் தானா. ஓகேங்க. இது கிரைண்டர் டைப்லயே போட்டிருக்கோம். இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இது 9 கிலோ வருது வெயிட் மொத்தமாவே. பேக்கிங்கோட 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். ஆமா. இது எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய போயிட்டு இருக்கு. இதுல தேங்காய் துருவுறது வந்துடும், சப்பாத்தி மாவு பசைறதும் வந்துடும். ஓகேங்க. 1/2 கிலோ மாவும் போட்டுக்கலாம். ஓகே. ஆமா, இதான் இப்போ 1 டன் இருக்கு, அவைலபிளா இருக்கு, எடுத்துக்கலாம். இது எவ்வளவு வருதுங்கண்ணா? இது வந்து நீங்க 220 வந்து 5600 ரூபா வருதுங்கண்ணா. 5600. ஆமா. இதே 110 வோல்ட்டா இருந்தா 7600 ரூபா வருங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்க இந்த கிரைண்டர் மட்டும் தான், இந்த ஸ்டாண்ட் தனி இல்லைங்களா? ஆமா, ஸ்டாண்ட் வந்து 1500 எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகே. பாருங்க, இது 1.5 லிட்டர்னா சுப்ரீம்ன்ற மாடல்ல நாங்க பண்றோம். ஓகே. இதுல வந்து தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைறது அட்டாச்மெண்ட் வந்துடும். அது கூட இந்த மசாலா ட்ரம்மும் ஒன்றும் ஃப்ரீயா கொடுத்துட்றோம். ஓகே. கல்லு வந்துடும், கல்லோட வந்துடும், மூடியோடையும் வந்துடும் இதோட. ஓகேங்களா. இது வந்து 6500 ரூபா வருதுங்க. 6500. ஆமா. கலர்ல இது ஒரே கலர் தானே? இது ஒரே கலர் தானே. ஓகேங்க. இது என்ன குட்டியை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து 1.25ங்க. ஓகேங்க. அந்த வயசானவங்களுக்குலாம் இது டில்டிங் மாடலு. இந்த லாக் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே கமுத்தி கொட்டிக்கலாம். சூப்பர் சூப்பருங்க. கொஞ்சம் சின்னதா இருக்குன்றவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். இதுல என்ன வருங்க? இதுல தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைறது. ஓகே. அட்டாச்மெண்ட் வந்துருங்க. ஓகே. 3 அட்டாச்மெண்ட். ஆமா, தேங்காய் துருவுறது வந்துரும். 3 அட்டாச்மெண்ட் வந்துரும் இல்லையா? ஆமா ஆமா. 3 in 1. ஆமா. இதோட ரேட் எவ்வளவு வருது? 6700 ரூபா வருதுண்ணா. 6700 ரூபா. ஆமா. நான் அடுத்ததுங்கண்ணா, இது வந்து ஜூனியர் மாடல்ட்டு 2 லிட்டர்ல போட்டிருக்குண்ணா. ஓகேங்க. இது வந்து அதே மாதிரி அட்டாச்மெண்ட், தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைறது, ஒரு மசாலா ட்ரம் வந்துரும்ண்ணா. இதே மசாலா ட்ரம் மூடியோடவே வந்துருதுக்கு. மூடியோட வந்துருங்களா? இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருதுங்கண்ணா? இது எல்லாம் சேர்த்து 7200 ரூபாங்க. 7200. இது என்ன மாடல் சொல்லிருக்கீங்க? இது டேபிள் டாப்ல ஜூனியர் மாடல். ஜூனியர் மாடல். ஓகே. இது எத்தனை லிட்டர் சொல்லிருக்கீங்க? 2 லிட்டருங்க. 2 லிட்டர். ஆமா, 1 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகேங்க. மாவுனுடைய கணக்கு 2 லிட்டர் மாவு வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்ங்கண்ணா, இது வந்து கிராண்டின்றது 3 லிட்டர்னா. ஓகேங்க. 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா. இதுல அதே மாதிரி சப்பாத்தி மாவு பசைறது, தேங்காய் துருவுறது இது கூட ஜாயிண்டா வந்துடும். ஓகே. அதே போல மசாலா ட்ரம்மும் இது கூடயே வந்துடும். ஓ, மசாலா ட்ரம் இது கூடயே வந்துடும். அது கூடயே வந்துடும். தேங்காய் துருவுறது எப்படி ஃபிட் பண்றது? இந்த கல்லை எடுத்துட்டு, சரிங்கண்ணா, இது அப்படியே இதுலயே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அந்த கல்லை எடுத்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறது அது எப்படி மாட்டுறது? அது பாருங்க, இதை எடுத்துட்டு இதை போட்டுக்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது. மாவு பிசையணும். ஓகே, எத்தனை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவெல்லாங்க? மாவெல்லாம் வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்குள்ள அரிசி உளுந்து ரெண்டுமே ஆயிரும், அரைச்சு கொடுத்துரும். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்டுங்கண்ணா, இது 2 லிட்டரு ராயல்ன்ற மாடலுங்க. சரிங்கண்ணா. இது வந்து டேபிள் டாப் வந்து டெல்ட்டிங்காகவும் மாற்றிக்கலாம். ஓகே. இந்த லிவர் இருக்குன்னா இந்த லிவரை இழுத்துட்டு ஒரு கையில் கமுத்தணும்னா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். ஓ சூப்பர் சூப்பருங்கண்ணா. டேபிள் டாப் டில்டிங் இல்லைங்களா? டில்ட்டிங் அப்படியே மேலே இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். ஓ அதுவே லாக் ஆகிக்கும். ஆமாம், அதே மாதிரி இதுலேயும் சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் துருவுறது அட்டாச் வந்துடும். ஓகே, மூணுமே வந்துடும். மேக்ஸிமம் எல்லாத்துலயும் 3 வந்துடும். வந்துருங்க. இது எவ்வளவு வருதுங்கண்ணா? இது 7,900 ரூபா வரும். 7,900. ஓகேங்கண்ணா. கலர்ல மேக்ஸிமம் இந்த ஒரு கலர் தான். ஒரே கலர் தானே. ஓகே, அடுத்ததுங்கண்ணா, இது 3 லிட்டருன்னா இதில் 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகே. இதுலேயும் அதே மாதிரி டேபிள் டாப் வந்து டில்ட்டிங் பண்ணிக்கலாம். ஓ டேபிள் டாப் 2 in 1 தான் இல்லைங்களா? மேலே இழுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுற மாதிரி தானே. இதுலேயும் அதே மாதிரி ஆட்டா நீர் கோகனட் ஸ்கிராப்பரோட வந்துடும். ஓகே, இது 9,300 ரூபா வந்துடும். 9,300 ரூபா. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்டுங்கண்ணா, இது 2 லிட்டர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துருங்க. ஓகேங்க. ஃபுல்லாவே ஸ்டீல், ஸ்டாண்டு கீண்டு எல்லாமே ஸ்டீல்லே வந்துடும். மோட்டரும் கொஞ்சம் ஹெவியா பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா இருக்கும். இது டில்டிங் டைப்புங்களா? இதுவும் டில்ட்டிங் டைப். இந்த லிவர் இருக்குன்னா ஓகேங்க, இந்த லிவரை இழுத்து விட்டு அப்படியே கமுத்திக்கலாம். ஓ சூப்பருங்கண்ணா. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, தாங்க இல்லைங்களா? இது நல்லா லாங் லைஃப் வருங்க. ஓகே. ஆனா இந்த SS11 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த இடத்துக்கு மேல சூடு வரும்னு சொல்லுவாங்க, அது எப்படிங்கண்ணா? இல்லைங்கன்னா இது ஸ்டோடு வராம இருக்கிறதுக்காக இங்க மேல ஒரு பிளைவுட் போட்டு நாங்க நீட்டா பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணல. அதே போல இந்த ஸ்டீல் தகடு வந்து பாத்திரத்துக்கு வர ஸ்டீல் தான், நல்லா இருக்கும், எந்த ஒரு கேடும் வராது. ஓகேங்கண்ணா. இது எத்தனை லிட்டர் சொல்லியிருந்தீங்க? இது 2 லிட்டருங்க. எவ்வளவு பிரைஸுங்க இது? இது வந்து 12,500 ரூபா வரும். மசாலா ட்ரம் கூட? மசாலா ட்ரம் சேர்த்து, தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பிசைறது சேர்த்து. ஓகே, மசாலா ட்ரம் எத்தனை? இது எவ்வளவு லிட்டர்? இது 1.25 லிட்டர் மாதிரி வரும். 1.25 லிட்டர் வரும். இது மசாலா மட்டும் தான் அரைக்க முடியுங்களா இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல, கம்மியா இருக்கிறது மிக்சில போடுற ஐட்டம் பூரா எல்லாமே பொடி மட்டும் பண்ண முடியாதுங்க. ஓகேங்க. வெட்டு பூரா எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இது எவ்வளவு லிட்டருங்கண்ணா? இது 3 லிட்டருங்க. அதே டேபிள் டாப் வித் SS-ஓட டில்ட்டிங்காகவும் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த லாக்கும் வந்து ஸ்டீல்லே வந்துடும். ஓ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஆமா, ஸ்டாண்டு கீண்டு எல்லாமே ஸ்டீல் தான் இதுல. ஓகேங்க. இது பண்றது லிவர் இருக்குல்ல, அது மேல தூக்கிட்டு அப்படியே கமுத்தணும்னா கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப லாங் லைஃப் வரும் இல்லைங்களா? ஆமா, இதெல்லாம் மோட்டர் வந்து நாங்க ஹெவி மோட்டர் போட்டிருக்கோம். ஓகேங்கண்ணா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலைங்க, நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து ரேட் வந்து இந்த மசாலா ட்ரம்மோட 13,500 ரூபா வருங்க. 13,500. ஆமா. ஓகேங்க. இது 12,500, இது 13,500. 1000 ரூபா வித்தியாசம் வருங்க 2 லிட்டருக்கு 3 லிட்டருக்கு. இங்க ஷோரூமுக்கு, கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சின்ன ட்ரம் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகேங்க. எங்க டீலர்லாம் யாருக்குமே ஃப்ரீயா வராது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க டைரக்டா வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு, இந்த மசாலா ட்ரம் ஃப்ரீயா கொடுக்குறோம். கொடுப்பீங்க. இது என்ன டைப் கிரைண்டருங்க? இது வந்து டில்ட்டிங் மாடலுங்க. ஓகேங்கண்ணா. இது இப்போ ஃபர்ஸ்ட்லேயே போட்ட டில்ட்டிங் மாடலு. இது கம்ப்ளீட்டாக அப்படியே கமுத்தி கொட்டிக்கலாம். ஓ கமுத்தி கொட்டிக்கலாம். ஆமாம், இது ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஈஸியாக இருக்கு. எப்படி நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த ரோலர் மட்டும் எடுத்துக்கலாம், இந்த ட்ரம் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஆமாம், ஒன்லி மாவு மட்டும் ஆட்டிக்கலாம். மாவு மட்டும் அரைச்சிக்கலாம். ஆமாம். இதோட பிரைஸ் எவ்வளோங்கண்ணா வருது? இது வந்து 7,600 வருதுங்க. ஓகேங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் இருக்குங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குண்ணா. இப்படியே சர்ச்சு கொட்டிக்கலாம். இதில் கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகே. லாக் பண்ண முடியாது, விட்டால் மேலே வரும். இது வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இது அதே தானுங்களா? அதே தாங்க. மூடி எடுத்துட்டு பாருங்க, இந்த லிவர் இருக்கு. ஓகேங்கண்ணா. இந்த லிவர் இருக்கும்போது உள்ள தள்ளிட்டு இப்படியே கமுத்தணும்னா அந்த இடம் வந்ததுமே லாக் ஆயிரும். ஓ லாக் ஆகிக்கும். ஆமாம், நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு தேவையில்லை. நம்ம மாவு கொட்டிகிட்டே இருக்கு, நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கலாம். ஓகே, இது எத்தனை லிட்டருங்கண்ணா? இது 2 லிட்டருங்க. இது 2 டில்ட்டிங் டைப்பு. இது மாவு மட்டும் அரைச்சிக்கலாம். மாவு மட்டும் போட்டு ஆட்டிக்கலாம். மேலே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். ஓகேங்க. நான் இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தானுங்களா? இந்த கலர்லாம் வரும்னா பிளாக் இருக்கு. ஓகே. லைட் ப்ளூ இருக்கு, செரியர் கலர் இருக்கு, லாவெண்டர் இருக்கு. லாவெண்டர் இருக்கு. ஆமா. இந்த டில்ட்டிங் டைப் கிரைண்டர் எவ்வளவுங்க? இந்த டில்ட் லாக்னது. ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு 8,100 ரூபா வருதுங்க. 8,100 ரூபா. ஆமா, அப்படியே லாக் நின்னுக்குறோம். இந்த லாக் எடுத்து விட்டா மட்டும்தான் மேலே வரும். ஓகேங்க. இது வாரண்டில இருக்குங்களா? 1 இயர் எதா இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க. என்ன மெட்டீரியல் போயிருக்கோ அதை ஃப்ரீயா மாற்றி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்ங்கண்ணா, இது வந்து டேபிள் டாப் வித் லாக் டைப்பு. ஓகேங்கண்ணா. இது வந்து ஆம் மாடலுங்க. இது ப்ரெஷ் அமைத்துட்டு இப்படியே எடுத்துக்கிற மாதிரி. ஓகே. இதில் வந்து தேங்காய் துருவுறது, இது சப்பாத்தி மாவு பசைகிறது. ஓகே, இது எல்லாமே வந்துடும். இந்த பாத்திரத்தையும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் வயசானவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். யூஸ் ஆகும்.
எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கிறோம் பாத்திரத்துலேருந்து. ட்ரம்மும் எடுத்துக்கலாங்களா? இந்த ட்ரம்மையும் தனியாக எடுத்துக்கலாம். ட்ரம்மையும் எடுத்துக்கலாம். ஆமாம். ஓ, கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு எதுவும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கேயே அரெஸ்ட் ஆயிரும். எல்லாமே அரெஸ்ட் ஆயிரும். இது எத்தனை லிட்டருங்கண்ணா? இது 2 லிட்டருங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. வீட்டு யூஸ் பண்ணுறது. கலர் வேரியண்ட்ல இருக்குங்களாங்களா? ஒரே கலர் தானே? ஒரே கலர் தான். ஆமாம். சரி. ஸ்டாண்டிங் டைப்புங்களா இது? ஸ்டாண்டிங் இல்லைங்க, டேபிள் டாப் தான். ஸ்டாண்ட் வேணா எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வரும். 1500 எக்ஸ்ட்ரா வரும். இதோட பிரைஸ் எவ்வளோங்கண்ணா? இது 7800 ரூபா வருதுண்ணா. 7800 ரூபா. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட மட்டும் தானுங்களா எப்படிங்கண்ணா? கிரைண்டர் மட்டும். ஸ்டாண்ட் தனி. ஸ்டாண்ட் வந்து தனியாக 1500 வருது. 1500 வரும். ஓகே. இது யார் யார் எடுக்கலாங்க மேக்ஸிமம்? இது நம்ம வீட்டு யூஸ்க்கு யார் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். குமியாம இருக்கிற நின்றுட்டே இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், நின்றுக்கிட்டே கிச்சனில் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வாங்க தேவையில்லை. கிச்சன் இல்லாத அளவுக்கு இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். பழைய டைப் கல் கிரைண்டர்ன்றது. ஓகேங்க. இது வந்து 2 லிட்டருங்க. ஹைட்டாக வரும். நின்றுக்கிட்டே எடுக்கிற மாதிரி. மாவு நின்று எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஓல்டு மாடல் இல்லைங்களா? இது ஓல்டு மாடலு. ஓகேங்கண்ணா. இதுலேயே ஹைட்டு கம்மியாகவும் இருக்கு. ஓகேங்கண்ணா. இது ஹைட்டு அதிகமாக இருக்கும். இதில் இங்கே ஆலோகிராம் ஸ்டிக்கரோடையே வந்துடும். ஓகே. நேம் பிளேட் கண்டிப்பாக இருக்கும். எல்லா டீலர்கிட்டையுமே இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த நேம் பிளேட் பார்த்து வாங்குவோம். ஓகே. இந்த லட்சுமி ஓவல் 1963 இருக்கும். ஓகே. SLI அப்படின்னு போட்டு எங்கள் லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே அதுலேயே வந்துடும். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் வரைக்கும் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி டைப்ல கிரைண்டர்? இது 1 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்குமே பண்ணுறோங்க. இல்லை, இது வந்து 20 லிட்டர் வரைக்குங்க. 20 டில்டிங் டைப்பு 100 லிட்டர் வரும். இந்த மாதிரி ஓல்டு டைப் கிரைண்டர்லாம் இது வந்து 8700 ரூபா வருதுண்ணா. இது எவ்வளோ லிட்டருங்க? இது 2 லிட்டரு. ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்க. இது வந்து 8700 ரூபா வருதுங்க. இது 8700 ரூபா. ஓகே. இந்த ஹைட் பாடி 500 ரூபா அதிகமாகும். 9200 ரூபா வரும். 9200. ஆமா. இது எத்தனை லிட்டருங்கண்ணா? இது 2 லிட்டர் தான். ஸ்டாண்டோடயே வந்துடும். நின்றுக்கிட்டே எடுக்கிற மாதிரி. புனிய தேவையில்லை. அதனால நல்லா இருக்கும். சொல்லுங்க. இது வந்து 3 லிட்டருங்க. ஓகேங்கண்ணா. 15150 ரூபா வருது. இது வந்து ஹவுஸ் யூஸ் பண்ற மாதிரி 3 லிட்டர். 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். அதில் எவ்வளோ போட்டுக்கலாங்கண்ணா? 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகே. பாருங்க, இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து 20300 ரூபா வருதுங்க. கமர்ஷியல் யூஸ். எத்தனை லிட்டருங்கண்ணா? இது வந்து அதான் 20300 ரூபா வருதுங்க. லிட்டரு? இது 3 லிட்டர் தான். 3 லிட்டர். ஆமா. இதுக்கு என்னென்ன டிஃபரெண்ட்டுங்க? இது வந்து கீர் பாக்ஸ் வருங்க. கீர் பாக்ஸ். ஆமா, அது வந்து பெல்ட் டிரைவ். பெல்ட் டிரைவ். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ட்ரம்மு, பாக்ஸ் எல்லாமே டோட்டலா மாறும். ஓகேங்கண்ணா. இது கமர்ஷியலா மாறும். அது டொமஸ்டிக்கா இருக்கும். அதனால ரேட்டும் மாறும். மார்க்கெட்ல லட்சுமி கிரைண்டர்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குங்க. அது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது? கோயம்புத்தூர்ல நிறைய எல்லாமே லட்சுமி 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 நிறைய போடுறாங்க. ஓகேங்கண்ணா. மொத்தம் கோயம்புத்தூர்ல 10-20 பேர் மேல கேஸ் போட்டிருக்கோம். ஓகேங்கண்ணா. கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நான் சப்போஸ் வந்து இந்த லட்சுமி 1963 இருக்கும் பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அந்த வருஷத்தோட நாங்க போட்டிருப்போம். அது அந்த ரிசிஸ்ட் பண்ணியிருக்கோம். 6 ரவுண்டா இருக்கும். ஓகேங்கண்ணா. அது இந்த SLI முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அது ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் அது R பண்ணியிருக்கோம். இது 2 நாங்க ரிசிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு ஆலப்புறம் ஸ்டிக்கரும் ஒட்டுறோம். ஓகே. இதெல்லாம் இருந்தா தான் ஒரிஜினல். இதுதான். இந்த 3மே இருக்கு இல்லைங்களா? இது 3மே இருக்கும். லட்சுமி சின்ஸ் 1963 பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு ஏமாந்தவங்க போன் மட்டும் ஒரு 10-20 போன் வருதுங்க. தயவு செய்து ஒரிஜினல் பார்த்து வாங்குங்க. உங்களை மன்றாட கேட்டுக்கிறேன். வணக்கம்.